வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 டைப் ஆஃப் ரைசின்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 டேட்ஸ் எடுத்து பேக்கிங் சோடா போட்டு தண்ணியில் ஹோல் நைட் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். முதல்ல 2 ரைசின்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கொள்வோம். ஏன்னா ஒரு தரம் கடிக்கும்போது எல்லா ஃப்ளேவருமே நமக்கு வாயில் வரணும். அதுக்காக எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணிடலாம். நான் வந்து கேஷ்யூஸ் கூட எடுத்துருக்கிறேன். கேஷ்யூஸையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி ப்ளம் கேக் செய்கிறதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னுக்கே நட்ஸ் எல்லாம் ஊற வைப்பாங்க. பட் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 5 ஆரஞ்சிலேருந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஆரஞ்ச் ஜூஸை டிரெக்டாக ஒரு பேனில் எடுத்து இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஆரஞ்ச் ஜூஸோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா நட்ஸையும் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம் ரொம்ப லோ ஃப்ளேமில். ஆரஞ்ச் ஜூஸ் வந்து குக் ஆகும்போது அதில் ஒரு வகையான கசப்பு தன்மை வரும். அது வந்து கொஞ்சம் வைன்லாம் நம்ம போட்டு செய்யும்போது உள்ள அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் ஆரஞ்ச் ஜூஸை குக் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணிகிட்ருக்க நேரம் இந்த பக்கம் நம்ம டேட்ஸை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி, இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி கூட எடுத்துருங்க. ஃபைனலி நட்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் இதில் ஒரு கப் மாதிரி வைன் ஊற்றி அப்படியே சோக் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம கேக் பெட்டர்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் அது ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும். யூஷுவல் பேசிக் பட்டர் கேக் ஒன்று செய்ய போகிறோம். அதில் வந்து மாவு நான் வந்து 150 கிராம் எல்லாமே மெஷர் பண்ணி செய்கிறேன். இதில் வந்து மாவோட நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டு செய்ய போகிறோம் இந்த கேக் பேட்டர். பீட் பண்ண கேக் பேட்டரில் நம்ம இப்போ வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ், அப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸ் பேஸ்ட், அதோட 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு போடணும். இதோட நட்மக் ஜாதிக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டு டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது இன்றைக்கி 2 பேனில் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஒன்று வந்து 1 கிலோ ட்ரே, இன்னொன்று வந்து 1/2 கிலோ ட்ரே. 2 ட்ரேலையுமே நான் ரொம்ப கொஞ்சமான அளவு தான் போட போகிறேன். அதாவது உயரம் குறைவாக தான் போட போகிறேன். உயரம் குறைவாக இருந்தால் தான் இந்த நட்ஸ் எல்லாம் செட்டில் ஆகி கேக் பேக் ஆகி வரும்போது உதிர்ந்து கொட்டாது. நம்ம ரொம்ப ஹைட்டாக போட்டோம்னா நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். வாவ், இது செம்மையாக குக் ஆகி வந்திருக்கு. இதை கட் பண்ணும்போதே தெரியுது. அவ்வளோ ஹைட் இல்லாதனால நமக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.